புலிட் ரன்னிங் அகாடமி. ஸோ எல்லாருமே தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. 2ஆம் நிலை காவலர் போலீஸ் தேர்வுகளுக்கு செல்லும் மாணவர்கள் அதற்கு முன்பு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள், தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். இதை இந்த படத்தை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே சாதாரணமா என்ன தோணும்? காத்து வாக்குல 2 காதல், விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா. இது என்ன அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு விஜய் சேதுபதி முழிக்கிறார் அப்படின்றதுதான் தெரியும். ஆனா ஒரு 2ஆம் நிலை காவலர் தேர்வு எழுத போற உனக்கு இந்த படத்தை நான் வேற மாதிரி சித்தரிச்சு காமிச்சிருக்கேன். அது என்னன்றதை நீங்களே பாருங்க. ஓகேவா? இதே படம் தான். இப்ப இதோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப நயன்தாராவா தெரியல, உங்களுக்கு யாரா தெரியுறாங்க? எஸ்ஐ கேண்டிடேட்ஸ், எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனவங்களா தெரியுறாங்க. சமந்தாவா தெரியல, யாரா தெரியுறாங்க? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸா தெரியுறாங்க. இப்ப நீதான் விஜய் சேதுபதி, பிசி கேண்டிடேட்ஸ். ஸோ உங்க கழுத்தை இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்ஸும் எஸ்ஐ கேண்டிடேட்ஸும் தான். இப்போ எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சு அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஜூலை 24 குரூப் 4 முடிஞ்சா டிஎன்பிஎஸ்சி கெட் ரெடி டு அட்டெண்ட் பிசி எக்ஸாம். எஸ்ஐ எக்ஸாம் நாளை மறுநாள் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கெட் ரெடி டு அட்டெண்ட் பிசி எக்ஸாம். அப்போ உன்னை நீ பிசிக்கு மட்டுமே படிச்சுட்டு இருக்க உனக்கு வில்லங்கமா 2 பேர் முளைச்சிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டாங்க. புரியுதா? அப்ப அவங்க 2 பேரும் ரெடியா இருக்காங்க. இந்த ஒரு அபாயமான சூழ்நிலையில தான் நீ இருக்க. ஆனா நான் இப்பவும் படிக்க மாட்டேன், நோட்டிபிகேஷன் எப்ப வரும்னு ஒரு கேள்விக்குறியோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா நீ பிசி ஆவறத நான் மட்டும் இல்ல, கடவுளால கூட நிறைவேற்ற முடியாதுன்னு தான் என்னுடைய பதிலா இந்த நேரத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ பிசி ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்ட, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன்ற, சேனல்ல ஃப்ரீயா கொஸ்டின்ஸ் போடுறோம் படினா படிக்க மாட்டேன்ற, சீரியஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அதை எடுத்து படிடானாலும் படிக்க மாட்டேன்ற. ஆனா நோட்டிபிகேஷன் வரும், எப்போ வரும் சார், இதை மட்டும் நான் கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு வருத்தமா இருக்குது சார். நோட்டிபிகேஷன் வந்தா என்ன, வரலன்னா உனக்கு என்ன? நீ பிசி ஆகணும் முடிவு பண்ணிட்டல, அடுத்த வருஷமே கூட நோட்டிபிகேஷன் வரும். நீ படிச்சு ரெடியா இருந்தா தான் அப்ப போய் உன்னால போட்டி போட முடியும். அப்ப இவங்க 2 பேரும் போட்டு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட நீ மாட்டின்னு முழிக்கிறத விட நீ இப்பத்துல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டனா உன்னுடைய பொசிஷன் என்னவாயிடும்? நல்லபடியா முன்னேறும். அததான் சொல்றோம். முப்படை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நீங்க தொடர்ந்து முப்படை சேனலை ஃபாலோ பண்றது மூலமா மட்டும் நீங்க அழகா ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணி கிராக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பிசிக்கு இதுக்கப்புறம் எஸ்ஐ முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெகுலரா எங்க அகாடமில ரெகுலர் பேட்சஸும் கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. யூடியூப்ல நாங்க தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்டையும் சிக்காம உன் பொசிஷன் எப்படி போய் நிற்கும்? இப்படி நிற்கும். ஃபைனலி the PC candidates will be a hero, a mass, a rock அப்படின்ற மாதிரி ஜாலியா உங்களுடைய வேலையை வாங்கிட்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ நீ யாரா இருக்கணும்னு முடிவு பண்ற? இந்த படத்துல இருக்க யாஷ் மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்றியா, இல்ல விஜய் சேதுபதி மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்றியான்றத நீயே முடிவு பண்ணிக்கோ. ஸோ முடிவெடுக்க வேண்டிய நாள். இதை தவிர உனக்கு எப்படி நான் பிக்சரைசேஷனா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் at present the situation be like, இதுதான். ஸோ இது உனக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு படிக்க நீ ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா you will lose அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ guys please listen and carefully. உனக்கு எக்ஸாம்ஸ்க்கான எல்லா மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ படிக்க ஆரம்பி. அதுதான் முக்கியம். ஓகேங்களா? தேங்க்யூ.